வணக்கங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இரும்பு கடாயில் முட்டை வறுவல் சாப்பாடு, முட்டை இல்லாத அசைவ வறுவல் சாப்பாடு. இது குழம்பு ரசம் எதுவுமே இல்லாதப்போ ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் இருக்குதுன்னா அதுக்கு நீங்கள் இந்த பொடி சாதம் செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். முதல் எண்ணெயை ஊற்றிக்கலாங்க, நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு காஞ்சிச்சு பாருங்கள். இது நல்லா வெங்காயங்க நீட்டாக அரிஞ்சு வச்சுருக்குறேன். வெங்காயம் இது நல்லா ப்ரௌனாக ஆகணுங்க. ப்ரௌனாகி உதிரியாக தனித்தனியாக ஆனோன்னே எடுத்து வச்சுக்கணுங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் இது ஒரு கப்புக்கு தேவையான மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, மஞ்சப்பொடி. அந்த ஒரு சின்ன கப்புக்கு தேவையானது போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் போட்டுக்கோங்க. கம்மியாக வேணால் கம்மி பண்ணிக்கலாம். அவங்கவுங்க வீட்டில் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சாப்பிடுங்க. சூப்பராக இருக்குங்க. சுட சுட சாப்பிட்லாம், ஆற வச்சா சாப்பிட்லாம். செய்முறையை பார்க்கலாங்களா? வெங்காயம் செவந்துச்சுங்க. வெங்காயம் செவந்தவுடனே அந்த எண்ணெயிலேயே கருவேப்பிலை போட்டு அப்படியே பொரித்து எடுக்க வேணாம். அப்படியே போட்டுட்டு இந்த பாருங்க, அதுக்கு எடுத்து வச்ச பொருளுங்கெல்லாம் அப்படியே போட்டுருந்தாங்க. ஸ்லோவில் வச்சு போடணும். நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிடும். வீட்டில் நெடி வேறு வந்தால் ரொம்ப முடியாது, தும்பல் அதிகமாக வரும். எல்லாம் மிங்கிள் ஆயிடுச்சுங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். வறுத்து வச்ச வெங்காயத்தை போட்டுடலாங்க. அப்படியே நுர வரும் பாருங்கள். அப்படியே நுர வந்தோடனே சாப்பாடு எடுத்து கலரி கொட்டிடணும். அப்படியே இருக்கணுங்க. மத்தியாட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். வாசனை நல்லா வருது பாருங்கள், செமையாக இருக்கு. முட்டை வறுவல் தொக்கு இப்படி தான் இருக்கும் சாப்பாடு. கொஞ்சம் காரமாக இருக்கிற போல இருக்குது, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் சாப்பாடு. ரசித்து சாப்பிட்ணுன்னா ரொம்ப காரமாக இருந்தால் ரசித்து சாப்பிட முடியாது. கரெக்டாக இருந்தால் தான் சாப்பிட முடியும். கரெக்டாக இருக்குங்க. இப்போ கரெக்டாக இருக்குது. நம்ம கலரை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாங்க. அதில் எண்ணெயில் ரொம்ப சவுந்து போயிடுச்சுன்னா அப்போ ரொம்ப டார்க் கலராக ஆகிடும். இது கரெக்டான கலர். இந்த சாப்பாடு கடாய், இரும்பு கடாயில் தான் கண்டிப்பாக செய்யணும். அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சத்தம் பாருங்கள், அது கடற்கடன்னு சத்தமோ கடாய் அந்த சத்தமோ அது ஒரு இசைங்க. கடுகு பொரியறது, கருவேப்பிலை பொரியறது, அது ஒரு இசை. அவ்வளோதாங்க. இதை போட்டு கலர்னுங்க. இதில் எண்ணெய் இருக்குது இல்லைங்களா, அவ்வளோதான். சூப்பராக இருக்குங்க. ஒரு 2 அப்பளம் பொரிச்சு வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. நல்லா இருந்தாலும் போடுங்க, சரியில்லைனாவும் கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், நான் மாற்றிக்கிறேன். நான் எங்கள் வீட்டில் சமைக்கிறத தான் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சேன், செஞ்சு காமிச்சேன். பாருங்கள், நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்குது. சாப்பிட்டுட்டு கமெண்ட் போடுங்க. நன்றிங்க. பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க.